ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம மிக்சர் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் மல்லாட்டப்பயிறு, காரத்தூள், உப்பு, கடலை மாவு. இது அரிசி மாவு. நம்ம கடையில் பச்சரிசி மாவு கிடைக்கும்ல, அந்த மாவு தான். இப்போ நம்ம 2 டம்ளர் கடலை மாவு எடுத்தோன்னா ஒரு அரை டம்ளர் நம்ம பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் 2 டம்ளர் எடுத்துக்கனால அரை டம்ளர் பச்சரிசி மாவு வச்சுருக்கிறேன். இப்போது நான் பச்சரிசி மாவை உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் காரத்தூளும் உப்பு அதுக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிறேன். ரெண்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம இதில் உங்களுக்கு கொஞ்சோண்டு சோடா மாவு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் அது போடாமல் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். லைட்டாக போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். இப்போது லைட்டாக போட்டுட்டேன் நான். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக நம்ம ஆப்ப சோடா மாவு இருக்கும்ல, அது லைட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல மொறுமொறுப்பு தன்மையோடு நல்லாயிருக்கும். அது மாதிரி தான். இப்போ நம்ம இதுக்கு ஆயிலெலாம் எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ அப்படியே தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியான பதமாக நீங்கள் அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப தண்ணியாலாம் பிசைஞ்சிடக்கூடாது. ஓரளவு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நல்லா கொஞ்சம் தொட்டு பார்த்தோன்னா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த பக்குவத்தில் நீங்கள் இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மிக்சர் செய்யும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே இப்படி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அதை எடுத்து நான் ஒரு இடியாப்ப குழலில் தான் வச்சு செய்கிறேன். ஏன்னா நான் வேறு அச்சுலாம் நான் வச்சுக்கல. இந்த மாதிரி அச்சு, இந்த நம்ம இடியாப்ப புளிகிற அச்சுக்குள்ளே அந்த மாவு எடுத்து உள்ளே வைங்க. அடுப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கணும், நல்லா சூடு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுருக்கு. அதில் அப்படியே பிழிஞ்சு விட்ருங்க. இப்படி ஒரு ரவுண்டு பிழிஞ்சிட்டு அப்படியே வெந்த உடனே ஒரு பாத்திரம், நல்லா காஞ்ச பாத்திரமாகவே எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது. இது இன்னும் கொஞ்சம் வெந்த உடனே நம்ம அப்படியே ஒரு திருப்பி போட்டோம்னா நல்லா இந்த சைடும் நல்லாவே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியது தான். அப்புறமா நம்ம லாஸ்ட்டாக அதை நம்ம நொறுக்கி விட்டு நம்ம உள்ள எல்லாம் போட வேண்டிய பொருளாக போட்டுக்கலாம். இந்த 2 பொருள் இருந்தாலே நமக்கு மிக்சர் நல்லா டேஸ்ட் நல்லாவே இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சோன்னா நமக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இது போல் இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த சலசலப்பு அடங்கின உடனே நம்ம அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிட வேண்டியதா. இப்போ இது 1 நிமிஷம் வேக வேண்டியிருக்கு. அந்த லேசாக பபிள்ஸாக வருது. அந்த பபிள்ஸ் வர வரைக்கும் அது கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு. இப்போ நான் பக்கத்தில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் அதை அப்படியே எடுத்து வச்சிடுறேன். இப்போ இப்படி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு ட்ரிப்பு நம்ம அந்த மாவை அப்படியே அந்த இடியாப்ப அச்சில் வச்சுட்டு அப்படியே பிழிஞ்சு விட்டிங்கன்னா மாவு சாஃப்டாக பிழியறதுக்கும் நல்லாவே வரும். நம்ம மொறுமொறுப்புக்கு எண்ணெய்லாம் சேர்க்கணுன்னே அவசியம் இல்லை. நம்ம போட்டிருக்க பச்சரிசி மாவுலேயே அது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி அடுத்த பேட்ச் இப்படியே ஒவ்வொரு பேட்சாக நம்ம எடுத்து பொறிச்சு அந்த பாத்திரத்தில் நம்ம வச்சிட வேண்டியது தான். அதே மெத்தடு தான். நமக்கு அந்த சலசலப்பு அடங்கிறத நம்ம பார்த்துக்கணும். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிட்டாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கொஞ்சம் அடியில் வரைக்கும் நமக்கு ஒட்டாமல் இருக்கணும்னா கூட கொஞ்சம் எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. எனக்கு இது போதுமான அளவாக இருந்ததுனால நான் இந்த அளவே நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பச்சையாக மல்லாட்டப்பயிறு நான் எடுத்து வச்சுருக்கிறது பச்சை மல்லாட்டப்பயிறு. அது நம்ம கடையில் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா அது நம்ம உள்ளே போட்டு நல்லா போடும்போது நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நான் அது வாங்கி வச்சுருக்கிறேன். அது நம்ம தேவைக்கு அளவுக்கு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கூட தான் போடுறேன் நான். அது மாதிரி இப்போது இந்த பேட்சும் நல்லாவே வெந்துருச்சு. இப்படி இதையும் எடுத்து வச்சுடுங்க. இப்படி ஒவ்வொரு பேட்சாக நீங்கள் அப்படியே பொறிச்சு எடுத்து வச்சுடுங்க. ஒரு பக்கம் நமக்கு வேகாத மாதிரி நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் லைட்டாக திருப்பி போட்டுக்கிட வேண்டியது தான். இப்படி நான் திருப்பி போட்டிருக்கல. இப்போ அந்த பக்கம் கொஞ்சம் வேகலை அப்படின்னா நம்ம அப்படி போட்டுக்கலாம். அப்புறம் பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கின உடனே நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ எடுத்துட்டேன் நான். இப்படி எல்லாத்தையுமே பொறிச்சு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிட வேண்டியது தான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 2வது ஏடு எடுத்து வச்சுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மொத்தமாக எடுத்து செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போது மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக அதை ஒரு அழுத்தம் கொடுத்து அமுக்கி விட்டுட்டோன்னா அது கொஞ்சம் நொறுங்கிடும். அதுக்கு மேலே நம்ம போடுற பொருளெல்லாம் போடுறதுக்காக நான் அந்த மாதிரி செய்கிறேன். இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால அதை உடனே செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால அதை நான் அப்படி மெதுவாக இது பண்ணுறேன். லைட்டாக நொறுக்கி விட்டு மிக்சர் நம்ம இதாக இருக்குள்ள நம்ம சாப்பிட்றதுக்கு மாதிரி கொஞ்சமாக. இப்போ அடுத்து நான் மல்லாட்டப்பயிறு அடுப்பில் போட்டுட்டேன் நான். இப்போ அந்த மல்லாட்டப்பயிறு நல்லா வேகணும். கொஞ்சம் அப்படியே நிதானமாக வேக வைங்க. வேகமாக வச்சிங்கன்னா நடுவுலலாம் வேகாமல் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நிதானமாக வச்சிங்கன்னா நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்துடும். அது வெந்துட்டான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரே பருப்பு எடுத்து வெளியில் வச்சுட்டு நீங்கள் அதை லேசாக கடித்து பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டான பதம் தெரியும். அப்போ நீங்கள் அதை எடுத்துடலாம். வேகமாக மட்டும் தீய வைக்காதீங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு எடுத்து நம்ம இடிகள் இருக்கும்ல, அந்த இடிகளில் போட்டு கொஞ்சம் தட்டி மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இது வெந்ததுக்கப்புறமா அதை போட்டு நம்ம அதை பொறிச்சு போடும்போது வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த 2 பொருள் போடுறதே நமக்கு மிக்சர் நல்லாயிருக்கும். இப்போ வாசத்துக்கு நம்ம பூண்டு கொஞ்சம் நம்ம அது மாதிரி அந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு போடும்போது அந்த வாசம் நல்லாயிருக்கும். இப்போ நான் பூண்டு எடுத்து
இடிச்சிருக்கேன். 10 பல்லு பூண்டு எடுத்து நம்ம தோலோட எடுத்து இடிச்சிக்க வேண்டியதான். அது நம்ம சாப்பிட்றதுக்குன்னா அது வாசம் அந்த அப்படி நான் போட்டுட்டேன்னா இது மாதிரி நீங்களும் போடுங்க. போட்டுட்டு அதை அப்படியே நல்லா 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். அது ஒரு வாசம் நல்லா வரும். அது நமக்கே நல்ல வாசம் நல்லாயிருக்கும். இது சாப்பிடும்போதும் நமக்கு அந்த ஆயில் வந்து நமக்கு நெஞ்செலாம் ஏறிற மாதிரி அப்போல்லாம் எதுவுமே இருக்காது. நல்லாவே ஜீரணம் வர மாதிரி நல்லாயிருக்கும். அது இப்படி பூண்டை பொரித்து உள்ளே போடும்போது அது நல்லாயிருக்கும். இப்படி போடுங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையை நான் எடுத்து நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் அதே மாதிரி போட்டு பொரித்து இது உள்ளே போடணும். கருவேப்பிலை இருந்தால் நான் போட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி கருவேப்பிலை நம்ம எவ்வளோ போட்டாலும் அதோட வாசம் நல்லாயிருக்கும். அதனால் இப்படி நான் மொத்தமாக நிறைய நான் போடுறேன். இப்படி போட்டுட்டு இப்போ நம்ம அதை அப்படியே நல்லா பொரிஞ்சோன்னே எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக காரத்தூள் கொஞ்சம் உப்புத்தூள். ஏன்னா வந்து நமக்கு வந்து இதில் வந்து இப்போ நம்ம அந்த மாவுக்கு உப்பு போட்டோம், அடுத்து மல்லாட்டை பயிறு இதெல்லாம் போட்டிருக்கனால நமக்கு உப்பு கொஞ்சம் பத்தாது. இப்போது நான் அதையும் பொரித்து போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காரத்தூள் நான் எடுத்து வச்சுருக்கேன்னா இது போல் வச்சுருக்கதை ரெண்டையும் நமக்கு தேவை எவ்வளவோ அந்த அளவுக்கு பார்த்தே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டால் காரம் அதிகமாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்க்குறதுனால இந்த மாதிரியே போட்டிருக்கேன். என் பசங்க கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் சாப்பிட்டுப்பாங்க. இப்போது இதை அப்படியே எடுத்து மேலே தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இதை குலுக்கி விடுங்க. இந்த பாத்திரத்தை நல்லா இப்படி இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆயிரும். மிக்சர் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கடலை மாவும் இந்த மல்லாட்டை பயிறு இருந்தாலே மிக்சர் சூப்பராக ரெடி ஆயிரும். எல்லா பொருளும் இல்லைனாலும் இது மட்டும் போட்டு செஞ்சாலே சூப்பராக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போது உங்களுக்கு இந்த மிக்சர் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.